Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நேற்றுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள் வந்து நம்ம கையில் கிடச்சிச்சு. அந்த பப்ளிக் எக்ஸாமோட என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா டைம் டேபிளை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெடி டைம் டேபிள் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸ்டெடி டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒரு ஆளுக்காவது நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே என்னன்னு சொல்லி பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி. உங்களுக்கு ஏன்னா நம்ம 11th மட்டும் இல்லாமல் 12th நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் நீங்கள் போய் எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள். நமக்கு வந்து தமிழ் எக்ஸாம் வந்து 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, இங்கிலீஷ் எக்ஸாம் 7ஆம் தேதி. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 நாள் லீவ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் லீவ் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தான் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. ஆனால் ஹிஸ்ட்ரி மேஜராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்காது மேபி, சரியா? அதனால் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் மேக்ஸ் படிக்கிறதுக்கோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் லீவ் இருக்குது, சரியா? ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் பிஸ்னஸ் மேக்ஸ் படிக்கிறதுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சிக்கு நமக்கு லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்குது. காமர்ஸ்க்கு லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்சிக்கும் இந்த காமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வந்து ரொம்ப குறைவு. அதாவது எக்கனாமிக்ஸை கம்பேர் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப குறைவு, சரியா? அப்படிங்கிறப்ப இப்போ இருந்தே நீங்கள் எதை நோக்கி போகணும் அப்படின்னா அக்கௌண்டன்சிக்கும் காமர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் வந்து நமக்கு குறைவாக தான் இருக்குது. அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், சரியா? காலையில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 5:45க்கு நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா 6 o'clock, சரியா? உங்கள் காலை கடன்லாம் நீங்கள் முடிச்சுட்டு 6 o'clock நீங்கள் படிக்க உட்காந்தாலும் போதும். 6 to 7, சரியா? 6 to 7 நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா மார்னிங் ஒரு 1 hour, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன், சரியா? அதாவது ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வந்த பின்னாடி 7 to 10:30, சரியா? 7 to 10:30 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். இதில் ஒரு 1/2 hour டின்னருக்கு போயிடும். அப்போ இங்கே ஒரு 1 hour இருக்குது, இங்கே ஒரு 3 hour இருக்குது, சரியா? மொத்தம் நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர் கிடைக்குது படிக்கிறதுக்கு மட்டும், தனியாக செப்பரேட்டாக படிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 4 hours வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். நம்ம எந்த மந்தில் வந்துட்டோம், நவம்பர் முடிஞ்சிச்சு, அப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இது 3 மந்த்து தான் இருக்குது, சரியா? அப்போ 3 மந்த்துன்னு சொல்லும்போது ஒரு 90 days இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 hours கிடைக்குதுன்னா மொத்தமாக சேர்த்து 360 hours வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகுது. இந்த 360 ஹவர்ஸை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து 11th எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து அப்டேட் வரலாம். 11th எக்ஸாமையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், 12th எக்ஸாமையும் கம்பேர் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலேஜில் அட்மிஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்லி கூட ஒரு அப்டேட் வரலாம், யாருக்கு தெரியும்? அதனால் 11th நம்ம நல்லபடியாக நம்ம படித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. எல்லாமே நமக்கு புக் பேக்கில் இருந்தால் வரப்போகுது ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமினேஷனோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே நம்ம உங்களுக்காக கொடுப்போம், சரியா? அதனால் நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.